தனது வியர்வையில் பிறந்த மகனையே சிவன் ஏன் அழிக்க நேர்ந்தது? ஆழ்ந்த தியானத்தில் இருந்த சிவனின் கண்களை அன்னை பார்வதி விளையாட்டாக மூடினார். அந்த ஒரு நொடி விளையாட்டு பிரபஞ்சத்தையே இருளில் மூழ்கடித்து ஒரு பேரழிவின் தொடக்கமாக மாறியது. சிவனின் நெற்றிக்கண்ணின் வெப்பம் பார்வதியின் கைகளில் வியர்வையாக வழிந்தது. அந்த தெய்வீக வியர்வையின் ஒவ்வொரு துளியும் ஒன்று சேர்ந்து இருளிலிருந்து ஒரு அசுரனை உருவாக்கியது. அவன் பெயர் அந்தகன். இருட்டில் பிறந்ததால் பார்வையற்றவனாக இருந்தாலும் கடும் தவத்தால் வரங்களை பெற்று 3 உலகங்களையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தினான். பிரபஞ்சத்தின் சமநிலையை காக்க தான் உருவாக்கியதையே அழிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு சிவன் தள்ளப்பட்டார். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடந்த அந்த போர் யுகங்களையே அதிர வைத்தது. உண்மையில் சிவன் அழித்தது தன் மகனை அல்ல, தனது நிழலில் இருந்து பிறந்த அறியாமை எனும் அந்தகனை. அறிவெனும் சூலத்தால் அறியாமை அழிக்கப்பட்டது என்பதே அந்த தெய்வீக ரகசியம்.